இன்றைக்கி பயங்கர ஹாப்பியான டே. சண்டேனால தானே அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். ஆனால் அதை விட ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னென்னா, என்னோடய ஃப்ரெண்ட் இன்றைக்கி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பயங்கர குஷியாக எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வரும்போது சர்ப்ரைசிங்காக அவங்க பரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் பிச்சு போட்டு ஒரு வழி பண்ணிவிட்டு அதை சரின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் செய்கிறதுக்காக இன்றைக்கி பேன் கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு எல்லாமே ரெடி பண்ணியே வச்சுருந்தேன். பேன் கேக் வந்து காலையில் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா மத்தியானம் நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடியாக வச்சுருந்தேன். பட் அவங்க வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி பரவாயில்ல, இதையும் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேன் கேக் செஞ்சு கூடவே வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கடுத்து நானும் அம்மாவும் தான் போய் எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு வந்துருந்தோம். இன்றைக்கி பிரியாணி தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. கூடவே கறியும் நிறையாவே ஜாஸ்தியாகவே வாங்கிட்டு வந்திருந்தேன். கிரேவி வைக்கணும், அதுக்கடுத்து பார்த்தோம்னா சிக்கன் 65 எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தான் நிற்கிது. இதை பிரியாணியில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா பயங்கர ஸ்மெல் வரும். பிரியாணி ஃப்ளேவரே இதில் தான் கிடைக்கும். ரீசெண்டாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கிறது இந்த தொன்னை பிரியாணி. சாரி, கரெக்டாக சொல்கிறேனான்னு எனக்கு தெரியலை. பட் எங்கள் வீட்டில் எப்போவுமே இதை வந்து தக்காளி வெங்காயத்தை அரைச்சி தான் சேர்த்துப்போம். அப்போ அதுக்குன்னு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், பிரியாணியோட நல்லா பைண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் செய்வோம். பட் இப்போது அது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் நிஜமாலுமே அதுக்காக நான் செய்யலை. நான் இப்போவும் செய்கிற மாதிரி தான் செஞ்சேன். நம்ம எதையாவது புதுசாக செஞ்சு அப்புறம் வந்த கெஸ்ட்டுக்கு அது சொதப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து கூடவே கொஞ்சமாக அவங்களுக்கு மட்டும் கிரேவி பண்ணிக்கிட்டேன். எனக்கு மோஸ்ட்லி சிக்கன் பிரியாணியில் உள்ள சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்ட்ரா 65ல் கூட நான் பெருசாக எடுத்துக்கிற மாட்டேன். அது ஒரு அன்ஹெல்த்தியாக ஃபீல் ஆகும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் அரிசியை முன்னாடியே ஊற வச்சாச்சு. ஒரே ஒரு முட்டை அவங்களுக்காக மட்டும் உள்ளே போட்டு அவிச்சு வச்சுக்கிட்டேன். அந்த கிரேவிலேயே போட்டு கொதிக்க வச்சுட்டேன். ஊடாக்குள்ளே ஆனால் இந்த பிரியாணியை திறந்து நான் பார்த்ததுலேயே அது வேகிற டைமே ரொம்ப லேட் ஆயிரும் போல இருக்குது. அந்தளவுக்கு திறந்து பார்த்தேன். கிரேவி எப்படி வருமோன்னு நினச்சேன். பட் அது ரொம்பவே அழகாக டெம்டிங்காக ஆயிடுச்சு. நானே சாப்பிடுவேன் போல இருக்குது, அந்தளவுக்கு ஆயிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சோறு எல்லாத்தையுமே போட ஆரம்பிச்சிட்டேன். பாதியை கீழே கொட்டி பாதியை மேலே கொட்டி அந்த மாதிரி தான் போட ஆரம்பித்தேன். அதுவும் இல்லாமல் நம்ம செஞ்ச கிரேவியை நம்மளே சாப்பிடாட்டா எப்படி அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்து வச்சேன். நம்ம ஃப்ரெண்டு தான் எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்து வச்சுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் முட்டை அவிச்சிருந்தேன். ஆனால் அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு தனியாக பொரிச்சு கொடுத்தேன். அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும் போல இருக்குது. இன்றைக்கி அவங்களுக்காக தான் எல்லாமே ஸ்பெஷலாக பார்த்து செஞ்சு வச்சுருந்தேன். பட் அவங்க எதுவுமே சாப்பிடல. ரைத்தா கூட எடுத்துக்கல. ரைத்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் அவங்க எடுத்துக்கல. வெறும் சோறும் கிரேவி மட்டும்தான் சாப்பிட்டாங்க. அதுக்கடுத்து ஊடாக்குள்ளே நான் சிக்கன் 65 வேறு இப்போ செஞ்சு வச்சுருந்தேன். அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, நான் எடுத்துக்கல. எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. இன்றைக்கி ஆல்ரெடியே எல்லாமே ரொம்ப ஹெவியான ஐட்டமாக இருக்குது. ஸோ லைட்டாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சிக்கன் 65 எடுத்துக்கல. ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் நான் மோஸ்ட்லி சாப்பிடுவேன். லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரெண்டு வந்திருக்கிறதுனால ஸ்பெஷலாக நார்மலாக பிரியாணி செய்கிற அன்றைக்கி நான் செய்ய மாட்டேன். இன்றைக்கி அவங்களுக்காக கேசரி செஞ்சுருந்தேன். சின்ன வயசில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கேசரி செஞ்சு கொண்டு வருவாங்க. இதை விட ரொம்ப டார்க்கான ரெட் கலர் போட்டு கொண்டு வருவாங்க. லஞ்சுக்கே அவங்க அதை தான் கொண்டு வருவாங்க. நான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு என் சாப்பாடை கொடுப்பேன். அதெல்லாம் ஒரு நல்ல ஞாபகம். டுடே அதே மாதிரி நாங்கள் செஞ்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். ஆனால் எங்களால் அவசரம் தாங்க முடியாமல் என்னத்தையோ கட் பண்ணி அவசரமாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.